ரைட். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எரிபொருள் விலை உயர்வு சம்மந்தமாக பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் வந்து தங்கத்தின் விலை கூட ஒரு சமச்சீராட்சியில் வந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் என்ன செய்யுது, எரிபொருள் விலை கூடிக்கொண்டு போகுது. அந்த வகையில் வந்து இன்றைக்கு நடைமுறைக்கு வரும் வகையில் வந்து பெட்ரோல் டீசல் இரண்டுக்குமான எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஓட்டோ டீசல் வந்து 382 ரூபாய் இருந்தது, ஒரு 10 ரூபா அதிகமாக கூட்டி தற்போதைய விலை வந்து அதுக்கு 392 ரூபாய் இருக்குது. ரைட். அதே மாதிரி சூப்பர் டீசல் விலை வந்து 443 ரூபாய் இருந்தது, அதுக்கு ஒரு 15 ரூபா கூட்டியிருக்காங்க. கூட்டி இப்போ தற்போதைய விலை 458 ரூபாயாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது பெட்ரோல், பைக், ஆட்டோ யூஸ் பண்ணுறார்கள் வெறும் கவலையாக இருப்பீங்க. அதுக்கு பெட்ரோல் வந்து 92 அக்டோபர் 92க்கு வந்து 398 ரூபாயாக இருந்தது, அதுக்கு ஒரு 12 ரூபா கூட்டி 410 ரூபாயா கடைசி விலை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி 95 அக்டோபர் 95க்கு வந்து 455 ரூபாயாக இருந்தது, அதுக்கு ஒரு 15 ரூபா கூட்டி 470 ரூபாயா வந்து இறுதி விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ரைட். அடுத்தது க்ரோசன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது மண்ணெண்ணெய் விலை வந்து 255 ரூபாயாக இருந்தது, இப்போ அதுக்கு ஒரு 10 ரூபா கூட்டி 265 ரூபாயா என்ன செஞ்சுருக்காங்க கடைசி விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விலை உயர்வு இந்த ஈரான் அமெரிக்கா போர் வந்து முடிவு பெற வரைக்கும் வந்து இந்த விலைகளில் எரிபொருள் விலைகளில் தளம்ப நிலை காணப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் வந்து அனைவரும் தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு ஒரு தாழ்வான வேண்டுகோளை விடுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.